அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாம் உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்ற இக்கிதாபினை பார்க்கவிருக்கின்றோம். இக்கிதாபில் இஸ்லாமில் 5வது கடமை ஹஜ் என்ற இந்த தலைப்பினின் கீழ் பாடம் 181வது பாடமாக பாபுல் உதுஹியா, கால்நடைகளை அறுத்து பலியிடுகின்றவற்றினுடைய பாபாக இருக்கிறது இந்த பிரிவு, இந்த பாபு. அப்ப கால்நடைகள், அவைகள் என்னென்ன கால்நடைகள் என்று சொன்னார்? 3 கால்நடைகள் தான்: ஒட்டகம், மாடு, ஆடு. இவைகளை தவிர வேறு உயிரினங்களில் உதுஹியா, ஈதுல் அல்ஹா, ஹஜ்ஜு பெருநாள்ல இந்த 3 அல்லாத வேறு பிராணியை கொடுப்பது கூடாது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது சம்பந்தப்பட்ட பாடத்தை இப்பொழுது நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். உங்களது நன்கொடைகளை எங்களுக்கு அனுப்பி தருவதன் மூலமாக பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கியூஆர் ஸ்கேன் வசதியும் பணம் அதன் மூலமாகவும் பணம் அனுப்புகிற வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம் என்ற இந்த அடிப்படையில் நாம் பயணிப்போமாக. அடுத்ததாக பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக பாடத்தின் முன்சுருக்கமாக பாபுல் உதுஹியா, அது சுன்னத்தை முஅக்கதா, ஹிய சுன்னத்தும் முஅக்கதத்துன், அது சுன்னத்தை முஅக்கதா. யார் இந்த பிராணியை, இந்த உதுஹியாவை கொடுக்க நாடுகிறாரோ அவருக்கு சுன்னத்தாக ஆக்கப்படும் அவருடைய தலைமுடியை சிரைக்காமல் இருத்தல். ஏன்னா பிறை 1லிருந்து அது மாதிரி அவருடைய நகங்களை பிடுங்கக்கூடாது, வெட்டக்கூடாது. அதில் ஹஜ்ஜு 10வது அந்த நாளிலே 10 நாட்களிலே 10வது நாளில் அதில் ஹஜ்ஜினுடைய 10 நாட்களிலேயும் இந்த மாதிரி அவர் செய்யாமல் இருப்பது சுன்னத்தாக ஆக்கப்படும். எதுவரை? ஹத்தா யுபாஹி, உதுஹியா அந்த கால்நடைகளை பலி கொடுக்கும் வரை என்ற இந்த தலைப்பினின் கீழ் ஆசிரியர் அவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். இப்பொழுது நாம் பாடத்திற்கு சென்று அதை நாம் தெளிவாக காணுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 181வது பாடத்திற்குள் இப்பொழுது நாம் செல்லவிருக்கிறோம். இதுவரை 180வது பாடத்தை நாம் கண்டோம். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வினுடைய அருளால் 180வது பாடத்தை இப்பொழுது நாம் காணவிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா படிக்கின்ற இந்த கல்வியில் மென்மேலும் வளர்ச்சியையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அதன் வழி நடப்பதற்கும் அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. இம்மை மறுமையினுடைய வெற்றிக்கு அதை காரணமாக்கி கொடுப்பானாக. இப்பொழுது நாம் பாடமாக பார்க்கவிருப்பது உதுஹியாவினுடைய பாடம். பாபுல் உதுஹியத்தி, கால்நடைகளை அறுத்து பலியிடுகின்ற அந்த ஹஜ்ஜு பெருநாளில் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த படிப்பிராணிகளை பலியிடுவதனுடைய இது பாபாக இருக்கிறது. இது ஒரு பிரிவாக இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க? இந்த உதுஹியா என்ற இந்த செயல் இருக்குது, சுன்னத்தும் முஅக்கதத்துன், இது வலியுறுத்தப்பட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கின்றன, வழிமுறையாக இருக்கின்றன, நபிமொழியாக இருக்கின்றன. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள். இந்த உதுஹியா என்ற அமல் ஷரீஅத்தில் ஆக்கப்பட்டிருக்கின்றன. பிரபலமான ஒரு நபிமொழி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் இதற்கு மிக மேற்கோளாக ஆதாரமாக அமைகின்றன. அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அபில இப்னு ஆதம யௌமன் நஹ்ரி அமலன். சொல்றாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்னு ஆதமனுடைய மகன் செய்கின்ற அந்த அமலிலேயே, மா அமல இப்னு ஆதமுடைய மகன் அவன் அமல் செய்யவில்லை, யௌமன் நஹரி அறுத்து பலியிடக்கூடிய அந்த பெருநாள் அன்று, அந்த நாளிலே, அமலன் இப்படிப்பட்ட ஒரு அமலை அவன் செய்யவில்லை, அஹப்ப இலல்லாஹி தஆலா, உயர்ந்த அல்லாஹ்வின் பக்கம் மிக பிரியமான ஒரு அமலை ஆதமுடைய மகன் ஈதுடைய அந்த நாளிலே, படிப்பிராணி அறுத்துப்படுகின்ற அந்த நாளிலே
இப்படிப்பட்ட ஒரு அமலை செய்யவில்லை. மின் ஹிராகதி தமின், இரத்தத்தை ஓட்டுவதை விட அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு அமலை அந்த நஹருடைய அந்த ஐதுல் அல்ஹாவுடைய அந்த நாளிலே ஆதமுடைய எந்த ஒரு ஆதமுடைய மகனும் செய்யவில்லை. அப்ப இதுதான் ரொம்ப ஓப்பான ஒரு அமல். அல்லாஹ்விற்கு பிரியமான அமல் என்னங்க? ஈதுடைய நாளில் அறுத்து அல்லாஹுக்காக வேண்டி ரத்தம் ஓட்டுகிறானே ஆடு மாடுகளை, ஆனால் பலியிடுகிறானே பிராணிகளை, ஆம் சொல்லி ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த மூன்றிற்கு தான் அனுமதி. இந்த மூன்றில் தான் குர்பானி கொடுக்க வேண்டும். இந்த மூன்று அல்லாத வேறு பிராணிகளில் பலிப்பிராணியை பலி கொடுப்பது அது கூடாது மார்க்கத்தில் என்பதை நினைவில் நிறுத்த வேண்டும். ஆயத்தும் அதை தெளிவாக பின்னே நாம் சொல்லி காட்டுவோம் அந்த இடத்திலே. وَأَنَّهُ لَتَأْتِي يَوْمَ الْقِيَامَةِ بِقُرُونِهَا وَأَضْلَافِهَا وَأَشْعَارِهَا, நிச்சயமாக அந்த பிராணி இருக்கிறதே கியாமத்துடைய நாளிலே அது வரும். அல்லாஹ்விடத்திலே அதனுடைய கொம்புகளுடன் வரும், அதனுடைய அஹ், அதனுடைய நகங்களுடன் வரும். அஷ்ஆரிஹா, அதனுடைய முடிகளுடன் அது வரும். இதெல்லாம் மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திலே அறுத்த அவைகளை எல்லாம் அகற்றி பூமியிலே குழி தோண்டி புதைத்து விட்டோம். ஆனால் அதனுடைய முடிகளோடு அது எழுந்திரித்து எந்த பிராணியை அவர் பலி கொடுத்தாரோ அந்த பிராணினாலே அல்லாஹ்விற்கு முன்னால் அது வரும். இந்த மாதிரி நிலையில வரும். அது அறுப்பதற்கு முன்னாடி என்ன தோற்றத்தில் இருந்ததோ அதே தோற்றத்துடன் வரும். நிச்சயமாக இரத்தம் இருக்கிறதே, அறுக்கப்பட்ட அந்த பிராணியின் இரத்தம் லயகஉ, அது விழும் விழும் மினல்லாஹி, அல்லாஹ் இடத்திலே, பிமகான், இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே, அந்தஸ்திலே அது விழும், ஒரு இடத்திலே விழும். அது எந்த இடம் என்பதை அல்லாஹ் தான் அறிவான். கபல அலல் அரதி, இந்த பூமியின் மீது நமக்கு வெளிப்படையில ஒரு இடத்தில் விழுவதற்கு முன்பதாக அல்லாஹ்விடத்தில் உள்ள ஒரு இடத்திலே அது வீழ்ந்துவிடும். அல்லாஹ் அதை பாதுகாக்கிறான். ஃபதீபு பிஹா நஃப்சன், இந்த உதுஹியா என்ற அமலை கொண்டு நீங்கள் மனமுவந்து, நப்சால் நீங்கள் மனமுவந்து அதை செய்யுங்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த அமலை செய்வது அது சுன்னத்தாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் நாம் வருடா வருடம் ஈதுல் அத்ஹாவிலே ஹஜரத்மார்கள் ஹுதுபாக்களிலே பிரசங்கங்களிலே சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم, ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் வஜத சிஅத்தன், யார் வசதி வாய்ப்பை பெற்றிருந்தும், ஃபலம் யுضحி, அவர் உதஹியா ஆடு மாடுகளை அறுத்து பலியிடவில்லையோ, பலிப்பிராணிகளை, ஃபலா யக்ரிபன்ன முஸல்லானன், நம்முடைய தொழுமிடத்திற்கு அவர் நெருங்க வேண்டாம், நெருங்க வேண்டாம், தொழ வேண்டாம் என்று சொல்லவில்லை, நெருங்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ரவாஹு அஹமது வ இப்னு மாஜா, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ரெண்டு முஹத்திஸீன்கள், ஒன்று அஹமது, இன்னும் இப்னு மாஜா, ரெண்டு பேர்களும் தங்களது ஹதீஸ் புத்தகங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கின்றன. சுன்னத்த முஅக்கதா என்பதற்கு இதை விட வேறு பெரிய ஒரு ஆதாரம் தேவையில்லை. இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இது சம்பந்தமாக இருக்கின்றன. அந்தந்த இடங்களிலே நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து இந்தபு லிமன் அராத, இந்தபு லிமன் அராதஹா, யார் இந்த உலுகியாவை நாடுவாரோ, நாடக்கூடிய அந்த மனிதருக்கு சுன்னத்தாக, முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். அல்ல யஹ்லிக ஷஅரஹு, அவருடைய முடியை அவர் மழிக்காமல், சிரைக்காமல் இருத்தல் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். இந்தபுங்கிற ஃபிஅல மஜ்ஹூலுக்கு நாயிபு ஃபாயில் இந்த ஜும்லா. வலா யுகல்லிம துஃபுரஹு, அவருடைய நகங்களை அவர் பிடுங்க வேண்டாம், களைய வேண்டாம், வெட்ட வேண்டாம், வெட்டாமல் இருத்தல் சுன்னத்தாக ஆக்கப்படும். வல ஐ யுகல்லிமன் இருக்கும், முகத்தரில் வச்சுக்கணும். அது மாதிரி எப்போ ஃபி ஆஷிரி தில் ஹிஜ்ஜதி, தில் ஹிஜ்ஜினுடைய 10 நாளிலே, 10 நாட்களும், 10 நாளிலே இந்த அமலை செய்யாமல், 10 நாட்களும் தலைமுடியை சிரைத்தாமல் இருப்பது, அது மாதிரி நகத்தை பிடுங்காமல் இருப்பது, வெட்டாமல் இருப்பது, யார் இந்த உதுஹியாவை கொடுக்க நாடுகிறாரோ அவருக்கு முஸ்தஹப்பாக, சுன்னத்தாக ஆக்கப்படும். எதுவரை இந்த தெற்கொள்ளாமல், முடியை மலிக்காமல், சிரைக்காமல் இருப்பது, முடி வெட்டக்கூடாது. அது மாதிரி உதுஹியா கொடுக்க நாடியிட்டால், ஏன்னா பிறை ஒன்றிலிருந்து, பின்னாடி ஹதீஸ் அதில் தெளிவாக நான் சொல்கிறேன், அதுக்கு பிறை ஒன்றிலிருந்துங்கிறதுக்கு நான் இப்பயே நம்ம பார்த்துடலாம். எதுக்கு அந்த ஹதீஸை நம்ம பார்த்தால் இன்னும் தெளிவாக தெரியும். ஹத்தா யுவஹிய, உதுஹிய அந்த பலிப்பிராணியை கொடுக்கும் வரை, ஹத்தா யுவஹிய, எப்பொழுது அவர் கொடுப்பாரோ அந்த பலிப்பிராணியை அறுத்து பலியிடும் வரை என்ன செய்யக்கூடாது,
நகங்களை முடிகளை வெட்டக்கூடாது என்று தெளிவாக இமாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்பாடத்தினுடைய தலைப்பாக இதையே நாம் அமைத்திருக்கின்றோம். அப்ப முஸ்லிம்களுடைய பிரபலமான ஒரு ஹதீஸ் இருக்குது, மன்கான லஹு தபஹுன் யத்பஹுஹு, எந்த பலிப்பிராணியை அவர் அறுத்து பலியிடுவாரோ அது பலியிடுவதற்குரிய ஒரு பிராணி எவருக்கு இருக்குமோ, மன்கான லஹு எவருக்கு இருக்குமோ, தபஹுன் அறுத்து பலியிடக்கூடிய ஒரு பிராணி, யத்பஹுஹு எந்த பிராணி அவர் அறுத்து பலியிடுவாரோ அப்படிப்பட்ட பிராணி எவருக்கு இருக்குமோ, ஃபைதா அஹல்ல ஹிலாலு தில் ஹிஜ்ஜதி, தில் ஹிஜ்ஜாவினுடைய பிறை எப்பொழுதோ பிறை உதித்து விடுமோ, பிறை தென்பட்டு விடுமோ, இதா அஹல்ல ஹிலாலு தில் ஹிஜ்ஜதி, தில் ஹிஜ்ஜாவினுடைய அந்த பிறை எப்பொழுது தென்பட்டு விடுமோ, அஹல்லனா உதித்து விடுமோ, அதாவது அதை பார்ப்பாரோ, பிறை ஒன்று ஹஜ்ஜினுடைய நாளைக்கு ஹஜ்ஜினுடைய நாள் சொல்லி இன்னைக்கு அந்த 29வது நாளில் அல்லது 30 நாள் பூர்த்தியான பிறகு பிறை 1 என்பது எப்பொழுது டிகலராக ஆகுமோ, ஃபலா யஅஹுதன்ன மின் ஷஅரிஹி, உதுஹியா கொடுப்பவர் நிச்சயமாக அவருடைய முடியிலிருந்து எடுக்கக்கூடாது, ஒமின் அதுஃபாரிஹி அவருடைய நகங்களிலிருந்து எதையும் பிடுங்கக்கூடாது, வெட்டக்கூடாது, ஹத்தா யுضஹிய அவர் உதுஹியா கொடுக்கும் வரை. உதுஹியா கொடுக்கக்கூடிய நாள் மொத்தம் 5 நாள் ஈதுல் அத்ஹா, அதுக்கு பிறகு மொத்தம் 4 நாள். ஒன்று ஈது அத்ஹாவுடைய நாள், அதற்கு பிறகு ஈது அத்ஹாவுக்கு பிறகு வரக்கூடிய 3 ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள், மொத்த 4 நாட்கள் உதுஹியா கொடுப்பது சுன்னத்தான ஒரு அமலாக இருக்கிறது. அதுதான் இன் ஹலக அவு அகத ஷைஅன் மின் வஃபரிஹி. சரி, ஹத்தா இலஹிய இதுவரைக்கும் தான் ஹதீஸு. அதுக்கு பிறகு அதனுடைய ஷரஹ சொல்றாங்க, அது நமக்கு தேவையில்லை. மொத்தத்தில் இந்த ஹதீஸ் இருப்பதினால் உதுஹியா கொடுப்பது, உதுஹியா கொடுப்பவர் அவர் உதுஹியா கொடுக்கும் வரை என்ன செய்ய வேண்டும், அவருடைய நகங்களையும் தலைமுடிகளையும் பிடுங்கக்கூடாது, முடிகளை களையக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஐயாம் தஷ்ரீக் ஈதுடைய நாளுக்கு பிறகு உள்ள 3 நாட்கள், மொத்தம் 4 நாட்கள். இந்த 4 நாட்களை முதல் நாளே அவர் முடிய முதல் நாளே அவர் உதுஹியா கொடுத்து விட்டால், உதுஹியா கொடுத்ததற்கு பிறகு தலைமுடியை அவர் எடுத்துக்கொள்ளலாம், நகங்களை பிடுங்கிக் கொள்ளலாம், வெட்டி கொள்ளலாம். இதுதான் முராது இல்லையா? அப்போ உதுஹியா முதல் நாள் கொடுத்தா அதுக்கு பிறகு அவர் உதுஹியா கொடுத்ததுக்கு பிறகு நகங்களை பிடிக்கலாம், நகங்களை வெட்டலாம், அது மாதிரி முடிகளை வெட்டலாம். அடுத்த 2வது நாள் கொடுத்தார் என்று சொன்னால் 2வது நாள் வரை அவர் முடி வெட்டக்கூடாது. எப்போ உதுஹியா கொடுப்பாரோ இந்த 4 நாட்களில் முதல் நாள் கொடுத்தா அப்போ முதல் நாளே என்ன செஞ்சுக்கலாம், முடிய வெட்டிக்கலாம். 2வது நாள் கொடுத்தா 2வது நாள் வரை முடி வெட்டக்கூடாது. அது பிராணியை அறுத்து பலியிடும் வரை. அந்த பிராணியை அறுத்து பலியிடக்கூடிய நாள் இது ஐயாம் செய்யக்கூடிய 3வது நாள். மொத்தம் 4 நாள். இந்த 4 நாளில் எப்போ அவர் பிராணியை பலி கொடுப்பாரோ அதுவரை, எப்பொழுது அவர் பிராணியை பலி கொடுப்பாரோ இந்த 4 நாட்கள்ல அதுவரை முடிய நகங்களை வெட்டக்கூடாது. பலி கொடுத்துட்டா வெட்டி கொள்ளலாம். இதுதான் நம்ம இப்பொழுது பார்த்தோம். அடுத்து இதனுடைய நேரத்தை சொல்றாங்க. இந்த உதுஹியாவுடைய நேரம் எப்போ வரும், அதாவது முதல் நாள் ஈதுடைய முதல் நாள், அதுக்கடுத்து வரக்கூடிய ஐயாம் தஷ்ரீக், இதுதான் அதைத்தான் சொல்றார். வயதுஹுலு வக்துஹா, இந்த அறுத்து பிராணிகளை பலியிடக்கூடிய இந்த நேரம் என்பது நுழையும் எப்ப, இதா தலஅத்தி ஷம்சு சூரியன் உதித்தால். அதாவது ஈதுல் அல்ஹாவினுடைய அந்த நாளினுடைய பிறை 10 அந்த நாளினுடைய சூரியன் உதித்தால் அதனுடைய நேரம் நுழையும். வமவா கதுரு சலாத்தில் ஈதி வல் ஹுத்பத்தைனி, இது எவ்வளவு நேரம் அதனுடைய நேரம், முடிவு நேரம் அப்படின்னா, அதாவது முதல் நாளுக்கு தான் இந்த நிபந்தனை, அடுத்தடுத்த நாட்களில் எப்போ வேணாலும் அவங்க வெட்டிக்கலாம். ஒமவா கதுரு சலாத்தில் ஈதி, ஈதினுடைய தொழுகையினுடைய அந்த அளவு, ஈதினுடைய தொழுகையினுடைய நேரம் அளவு, அது மாதிரி ஒரு ஹுத்பத்தைனி, ஈதினுடைய தொழுகைக்கு பிறகு 2 ஹுத்பா பிரசங்கம் பண்ணுவாங்க இமாம், அந்த ஹுத்பா பிரசங்கம் நேரத்தினுடைய அளவு. அப்போ கதுருல் ஹுத்பத்தைனின்னு இருக்கும். இந்த கதிருங்கிற போக்கப்பட்டிருக்குது. இந்த ஈதுடைய அந்த தொழுகையினுடைய அளவு நேரம் சென்று இருக்க வேண்டும். அது மாதிரி அதற்கு பின்னால் ஓதப்படக்கூடிய ஹுத்பாவினுடைய அந்த அளவு நேரம், ஹுத்பா பிரசங்கம் செய்யக்கூடிய அளவுக்குண்டான நேரம், அந்த அளவு நேரம் கடந்து இருக்க வேண்டும். இருக்கும் நிலையில் சூரியன் உதித்து விட்டால் அந்த நேரம் நுழைந்து விடும். உதுஹியா ஆடு மாடுகளை பலிப்பிராணிகளை பலியிடக்கூடிய அந்த உதுஹியாவினுடைய நேரம் நுழையும். ஒயஹுருஜு, அந்த உதுஹியாவுடைய நேரம் முடிந்துவிடும், வெளியாகிவிடும். அந்த உதுஹியாவுடைய நேரம் வக்துல் உதுஹியான்றது இதனுடைய லமீர் ஃபாயில். அப்போ உதுஹியாவினுடைய நேரம் வெளியேறும், முடிந்துவிடும். பிஹுரூஜ் ஐயாமி தஷ்ரீகி, ஐயாமு தஷ்ரீகினுடைய அந்த நாட்கள் வெளியாகுவதை கொண்டு
அந்த நேரம் வெளியாகிவிடும். ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் எதுங்க? அது பிராக்கியில் போட்டிருக்காங்க ஆசிரியர். ஓஹிய அந்த ஐயாம் தஷ்ரீக்குடைய நாளாகிறது சலாசத்தும் பஅதல் ஈதி, ஈதுல் அல்ஹாவுக்கு பிறகு உள்ள அந்த 3 நாட்களாக இருக்கின்றன. ஆக இதுதான் உதுஹியா கொடுப்பதற்குண்டான சிறந்த நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வலா தஜூசு இல்லா பி இபிலின் அவ் பக்கரின் அவ் கனமின். அது மாதிரி உதுஹியா கொடுப்பது ஜாயிஸாக ஆகாது. இல்லா பி இபிலின் ஒட்டகத்தை கொண்டே தவிர, அவு பக்கரின் அல்லது மாட்டை கொண்டே தவிர, அவு கனமின் அல்லது ஆட்டை கொண்டே தவிர உதுஹியா கொடுப்பது ஜாயிஸாக ஆகாது. இந்த 3 பிராணிகள் அல்லாத வேற எந்த பிராணிகளின் உயிருள்ள பிராணிகளில் குர்பானி கொடுப்பது, உதுஹியா கொடுப்பது ஜாயிஸாக ஆகாது. 1 ஒட்டகம், 2 மாடு, 3 ஆடு. சரி, இப்ப இதனுடைய வயது என்ன? இப்போ ஒட்டகமாக இருந்தால் 5 வயசு, 6வது வயசு நுழைஞ்சிருக்கணும். அது மாதிரி மாடாக இருந்தால் மாடு, அது மாதிரி வெள்ளாடு, இந்த 2 விஷயம் என்ன அமைச்சிடறாங்கன்னா 2 வயசு பூர்த்தியாக இருக்கணும், 3வது வயசு நுழைஞ்சிருக்கணும். அது வெள்ளாடு. செம்மறி ஆடாக இருந்தால் 1 வயசு பூர்த்தியாக இருக்கணும், 2வது வயசு நுழைஞ்சிருக்கணும். அதை தான் இப்போ சொல்ல போறார். அக்கல்லு சின்னிஹி, மேற்கூறப்பட்ட அந்த பலிப்பிரானினுடைய வயதினுடைய குறைந்த அளவு. மாதுக்கிற மினல் அன்ஆம் சொல்லி தக்தீரில் முகத்தல வச்சுக்கணும். அதன் பக்கம் மீளுது. மேற்கூறப்பட்ட அந்த பலிப்பிராணிகளில் 3 பலிப்பிராணிகளிலிருந்து எந்த பிராணி கூறப்பட்டதோ அந்த கூறப்பட்டதனுடைய அந்த பலிப்பிராணியினுடைய அன்ஆமினுடைய வயதினுடைய குறைந்த வயதாகிறது. வயதின் குறைந்த அளவு. ஃபில் இபிலி, ஒட்டகத்திலே, ஒட்டகம் எடுத்துக்கொண்டால் உதாரணமாக, ஹம்சு சினீன 5 வயது அது பூர்த்தியாக இருக்க வேண்டும். இதுதான் ஹபர். வகல்லு சின்னிஹி ஃபில் இபிலிங்கிற இந்த ஜும்லா ஜும்லா முப்ததாவுக்கு ஹபர் இதுதான் ஹம்சு சினீன. அது மாதிரி ஒதஹல ஃபிஸ்ஸாதிசதி, அந்த ஒட்டகம் 6வது வயதிலே அது நுழைந்திருக்க வேண்டும். இப்போ மாடு அது மாதிரி வெள்ளாடாக இருந்தால் இப்போ ஒஃபில் பகாரி வல் மஅஸி, இப்போ அங்கே பெயரணும். வாக்கல்லு சின்னிஹி ஃபில் பக்கரி வல் மஅஸின்னு இருக்கும். வாக்கல்லு சின்னிஹி இங்கே முகத்தரில் வச்சுக்கணும். ஆனால் வெள்ளாடு அது மாதிரி மாட்டிலே அந்த உதுஹியாவினுடைய குறைந்த வயதாகிறது சனத்தானி, 2 வயதுகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். வதஹலத் ஃபிஸ்ஸாலிசதி, 3வது வருடத்திலே அது நுழைந்திருக்க வேண்டும். சரி, செம்மறியாடாக இருந்தால் வாக்கல்லு சின்னிஹி ஃபில் வஅனின்னு இருக்கும். அந்த பலிப்பிராணியிலே கால்நடைகளினுடைய வயதில் குறைந்த அளவு செம்மறி ஆட்டிலே அந்த வாக்கல்லு சின்னிஹின்னு சொல்லி முகத்தரில் வச்சுக்கணும் அந்த முபத்ததாவை. செம்மறி ஆட்டிலே அந்த குறைந்த வயதினுடைய அளவாகிறது சனத்துன், 1 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒதகல ஃபித்தானியத்தை 2வது வருடத்திலே அந்த செம்மறி ஆடு நுழைந்திருக்க வேண்டும். இதுதான் செம்மறி ஆட்டினுடைய வயசு. சரியா? அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஒட்டகமாக இருந்தால் எத்தனை பேர் அது கூட்டாகலாம், மாடாக இருந்தால் எத்தனை பேர் கூட்டாகலாம், அதை பற்றி ஆசிரியர் அவர்கள் இதிலிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒதுஜிஉல் பதனத்து அன் சபஅத்தின், அது இதைத்தான் இப்படி சொல்றாரு. ஒதுஜிஉல் பதனத்து அன் சபஅத்தின், ஒட்டகம் ஜாயிஸாக்கி வைக்கும், ஆக்கி வைக்கும் 7 நபரை தொட்டும். அப்போ ஒட்டகத்தில் 7 நபர்கள் கூட்டு சேரலாம், பங்கு சேரலாம் அப்படின்னு அர்த்தம். ஒல் பக்கரத்து, அது மாதிரி பக்கரா, ஒதுஜிஉல் பக்கரத்துன்னு வச்சுக்கணும். மாடு அதுவும் ஜாயிஸாக ஆக்கி வைக்கும், ஆக்கி வைக்கும் அன் சபஅத்தின் 7 நபரை தொட்டும். அப்படின்னா 7 நபர்கள் அதில் பங்கு சேரலாம். ஒரு மாட்டில் 7 நபர்கள் சேர்ந்து பங்கு சேர்ந்து அந்த மாட்டை அறுத்து பலி உதுஹியா கொடுக்கலாம். அது மாதிரி ஒட்டகத்திலும் அப்படித்தான், மாட்டிலும் அப்படித்தான். ஆனால் வல துஜ்ஸி உஷாத்துன் இல்லா அன் வாஹிதின், இந்த ஆடு இருக்குத அது ஆகுமாக்கி வைக்காது, ஜாயிஸாக ஆக்கி வைக்காது, ஒரு நபரை தொட்டுமே தவிர. அப்ப ஆடாக இருந்தால் 1 நபர் மட்டும்தான் அதுல செய்ய முடியும், ஆட்டை குர்பானி கொடுக்க முடியும், உதுஹியா கொடுக்க முடியும் தவிர ஆட்டில் 7 நபர்கள் பங்கு சேர முடியாது என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அடுத்து சொல்றாங்க ஒஷாத்துன், இன்னும் ஆடு இருக்குத அஃதலு, இதுதான் சிறந்தது, மின் ஷரிக்கத்தின் ஃபி பதனத்தின், ஒரு ஒட்டகையில 7 நபர்கள் பங்கு சேருவதை விட 1 நபர் ஆட்டை கொடுப்பது இதுதான் சிறந்த உதுஹியா என்று ஆசிரியர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். இப்போ உதுஹியாவுடைய பிராணியில முதல்ல எது கொடுக்கிறது சிறந்தது? அந்த 3 பிராணிகள்ல சிறந்த குர்பானி எது, உதுஹியா எது, அதை சொல்றாங்க. அஃதலுஹா, அந்த உதுஹியாவில் மிக சிறந்தது அல் பதனத்து, ஒட்டகம் தான் முதல்ல. சும்மல் பக்கரத்து, பிறகு மாடு. சும்மல் லஅனு,
பிறகு செம்மறி ஆடு, சும்மல் மாசு, பிறகு வெள்ளாடு என்று சொல்கிறார்கள். வாஃபுலுஹாவுடைய லமீர் வந்து ஷாத்தின் பக்கம் மீட்டணும். அந்த ஷாத்தில் சிறந்த, அந்த ஆட்டில் சிறந்தது, மிகச் சிறந்தது என்ன நிறம் என்ன அப்படின்னா அல் பைதாஉ, முதல்ல வெள்ளை நிற ஆடு, சும்ம ஸஃப்ராஉ, பிறகு மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் ஆடு, சும்மல் பல்காஉ, அதாவது கருப்பு சிகப்பு என்ன அப்படின்னு சொல்றாங்க. பல்காவுடைய நிறம் என்ன? கருப்பு சிகப்பு, அதை சொல்றாங்க நிறம். இது சொல்றாங்க இல்லையா, அல்லது கருப்பு வெள்ளை, இதுதான் பல்காவுன்னா என்னங்க? கருப்பு சிகப்பு நிறந்த அந்த ஆடு, அத ஆடினுடைய இது, அல்லது கருப்பு வெள்ளை கலந்த அந்த நிறமுள்ள ஆடு, இதுதான் சிறந்தது. சும்ம சௌதாஉ, பிறகு கருப்பு நிறத்தில் உள்ள அந்த ஆடு சிறந்தது, அதுக்கு 3வது தரத்தில் வருகிறது. ஆக இப்படியெல்லாம் நிறங்களில் கூட ரொம்ப வித்தியாசப்படுத்தி காமிக்கிறாங்க. இந்த நிறமுள்ள பிராணியாக இருந்தால் இன்னும் சிறந்தது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எல்லாமே ஹதீஸனுடைய அந்த ஆய்வு செய்து முஃபக்கிகள் இதற்கு சட்டம் சொல்கிறார்கள். அது மாதிரி ஒயுஷ்தரத்து சலாமத்துல் உல்ஹிய்யத்தி அனில் உயூபி, இப்போ உதியாவுடைய பிராணி எப்படி இருக்கணும்? எந்த குறைகளும் இல்லாமல் இருக்கணும், அதை சொல்றாங்க. ஒயுஷ்தரத்து இதுல ஒயுஷ்தரத்து சலாமத்துல் உல்ஹிய்யத்தி அனில் உயூபி, குறைகளை விட்டும், ஐபுக்கு ஜம உயூப், குறைகளை விட்டும் உலுஹியாவுடைய பிராணி ரொம்ப நிம்மதி பெற்று இருக்குதல் நிபந்தனையிடப்படும். அப்போ குறைகளை விட்டும் உலுஹியாவுடைய பிராணி சலாமத், நிம்மதி பெற்று இருக்குதல் நிபந்தனையிடப்படும், குறைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லத்தி, எப்படிப்பட்ட குறை? துன்கிசுல் லஹ்ம, பலிப்பிராணி உலுஹியாவுடைய அந்த ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த பிராணிகளுடைய இறைச்சியை குறைத்து விடுமே, அப்படிப்பட்ட அந்த குறைகளிலிருந்து. அப்ப அந்த பிராணியை ரொம்ப கரியிலிருந்து ரொம்ப பலகீனமாக ஆக்கிடும், ரொம்ப இழைக்க செய்து விடும். அப்ப இழைக்க செய்து விடக்கூடிய அந்த குறைகளை விட்டும் நிம்மதி பெற்றிருக்க, சலாமத்தாக ஈடேற்றம் அடைந்து இருக்கக்கூடிய அந்த பிராணியை பலியிடுதல் நிபந்தனையிடப்படும். எந்த குறையும் இருக்கக்கூடாது. குறை இருந்தால் கறி கம்மியாயிரும், வெயிட் கம்மியாயிரும். உலுகியா பிராணி வந்து எப்படி இருக்கணும்? ரொம்ப கொழுகொழுத்த ஆடுன்னு சொல்லி ஹதீஸே இருக்குது. கொழுகொழுத்த பிராணிகளை, 3 பிராணிகள் நல்ல கொழுகொழுத்து உள்ள பிராணியை கொடுப்பது அது சுன்னத்து. ஃபலா துஜ்ஸி உல் அர்ஜாஉ, அது மாதிரி நுண்டி இது போன்ற பிராணிகளை கொடுப்பது ஜாயிஸ் ஆக்கி வைக்காது. அப்போ ஜாயிஸ் ஆகாதுன்னு அர்த்தம். அஜிஸா இஜுஸிஓ, முதத்தியான பேருக்கு லாசிமான பேருடைய அர்த்தம் கொடுக்கணும். அப்போ நுண்டி, அருஜான நுண்டி. ஒல் அவுராஉ, குருட்டுள்ள கைகால் நுண்டி இருக்கு இல்லையா, அந்த முடமாக ஆக்கப்பட்ட அந்த பிராணி, முடமாக ஆன பிராணி. அப்போ நுண்டி உள்ள பிராணியை என்ன செய்யக்கூடாது? குர்பானி கொடுப்பது ஜாயிஸாக்கி வைக்காது, ஜாயிஸாக ஆகாது. ஒல் அவுராஉ, கண் குருடுள்ள அந்த பிராணியும் ஜாயிஸாக்கி வைக்காது. அப்படின்னா ஜாயிஸாக ஆகாது, ஆகாது, கூடாது. இந்த கண் குருட்டுள்ள பிராணியை என்ன செய்யறது? குர்பானை உதவியாக கொடுக்கும். ஏன்னா அது மேய்ச்சல் சரியாக மேய்ஞ்சிருக்காது கண் குருடா இருந்தா. ஒல் மரியத்து, அது மாதிரி நோயுள்ள பிராணியை குர்பானியாக கொடுப்பது ஜாயிஸாக்கி வைக்காது, அதான் குர்பானி கொடுப்பது கூடாதுன்னு அர்த்தம். ஏன்னா நோயுள்ள பிராணி அது மேய்வதற்கு சென்று இருக்காது, மேய்வதற்கு போகாமல் இருந்தால் மெலிஞ்சிருக்கும், கறி குறைவாயிரும், அதனால இதெல்லாம் கூடாது. இந்த குறைகள், நொண்டி, அது மாதிரி குருடு, அது மாதிரி நோய், இவை இந்த 3 விஷயங்களும் அது குறைவாக இருந்தால், ரொம்ப குறைவாக தரச்சு, ரொம்ப இல்லை, நொண்டிங்கிறது ரொம்ப நொண்டி இல்லை, லைட்டாக நொண்டிச்சு. குருடுங்கிறது ரொம்ப குருடு இல்லை, அரை பார்வை தெரியும், முக்கா பார்வை தெரியும், கார் பார்வை இல்லை. அது மாதிரி நோய் ரொம்ப நோய் இல்லை, கொஞ்சம் லைட்டாக நோய், இது மாதிரி இருந்தால், குறைவாக இருந்தால் இந்த 3 விஷயங்களும் ஜாஸ. இப்போ அதை பலிப்பிராணியாக குர்பானி உதகியாக கொடுப்பது ஜாயிஸ். அடுத்து முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, வலா துஜ்ஸிஉல் அஜ்ஃபாஉ வல் மஜ்னூனத்து வல் ஜர்பாஉ, அது மாதிரி மெலிந்த பிராணி, அஜ்ஃபான மெலிந்த பிராணி, அது குர்பானி ஆகுமாக்கி வைக்காது, அதை குர்பானி கொடுப்பது ஜாயிஸ் ஆகாதுன்னு அர்த்தம். வல் மஜ்னூனத்து, இன்னும் பைத்தியமுள்ள பிராணி, இதுவும் ஜாயிஸாக ஆக்கி வைக்காது. எல்லாம் முத்தத்தியுடைய அர்த்தம் கொடுத்து லாசிமுடைய மானாவை விளைவிக்கணும். அப்போ பைத்தியமுள்ள பிராணியை கொடுப்பது, ஜாயிஸாக ஆகாது. ஏன்னா அது மேய போயிருக்காது, சரியாக மேய்ஞ்சிருக்காது,
ஒல் ஜர்பாவு, அது மாதிரி சொறி உள்ள பிராணி இதையும் கொடுப்பது ஜாயிஸாக்கி வைக்காது. இதுவும் ஜாயிஸாக்கி வைக்காதுன்னா இதை கொடுப்பது ஜாயிஸாக ஆகாது. ஏன்னா அதெல்லாம் மேய்ஞ்சிருக்காது சரியா. நல்ல மேய்ஞ்சிருக்கிறது, நல்ல கறி இருக்கும். அதனால அது மாதிரி ஒல்லத்தி துத்திஅ பஅது உதுனிஹா வ உபீன வ இன் கல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒல்லத்தி, இப்ப அப்படிப்பட்ட பிராணி துத்திஅ பஅது உதுனிஹா, அந்த பிராணியினுடைய காதில் சிலது துண்டிக்கப்பட்டு இருக்குமே, அப்படிப்பட்ட ஒரு பிராணி. காது, உதாரணமா ஆடு மாடு காது இருக்கும், ஒட்டக காது இருக்கும், அதுல பாதி துண்டிக்கப்பட்டு இருக்குது. வ உபீன, அல்லது அந்த காது அப்படியே அதிலிருந்து பிடுங்கப்பட்டு இருக்கும், விலக்கப்பட்டு இருக்கும். முன்ஃபுசிலன்னு சொல்றாரு, பிரிக்கப்பட்டு இருக்கும். ஏன்னா ஏதாவது மற்ற பிராணிகளோட அது சண்டை போட்டதுனாலயோ, அல்லது ஏதாவது ஒன்று போய் முட்டி அதை கிழிச்சதுனாலயோ, மொத்தத்தில் ஏதோ ஒரு ஒன்றுனால அந்த காது அதை விட்டும் அதாவது பிரிக்கப்பட்டிருந்தால், உபீன அபான இபீனு உபீன ஃபேல மஜ்ஹூல், பிரிக்கப்பட்டிருந்தால், அப்படி பிரிக்கப்பட்டு இருக்குமே அப்படிப்பட்ட, அதாவது அதனுடைய காதுகளில் சில பகுதி வெட்டப்பட்டு இருக்குமே அப்படிப்பட்ட பிராணி. உள்ளத்திய குத்தியா பாது உதினிஹா வ உபீன, அல்லது பிரிக்கப்பட்டு இருக்குமே அத்தகைய பிராணியாகிறது. ஓ இன் கல்ல, அந்த பிரிக்கப்பட்ட அந்த காது அது குறைவாக இருந்தாலும் சரி, அந்த பிரிக்கப்பட்ட பகுதி குறைவாக இருந்தாலும் சரி, அத்தகைய பலிப்பிராணியை என கொடுப்பது ஜாயிஸாக ஆக்கி வைக்காதனால் அது கூடாது அப்படின்னு அர்த்தம். எல்லாம் ஒலா துஸி ஒலா துஃபு. அது மாதிரி அவ் குத்திஅ மின் ஃபக்திஹா வ நஹ்விஹா இன் கான கபீரத்தன், அவல்லது அதனுடைய தொடையிலிருந்து பிராணி, பலிப்பிராணி, அந்த 3 பிராணிகள் ஒட்டகம் மாடு ஆடு, இந்த இந்த பிராணிகளினுடைய தொடையிலிருந்து வெட்டப்பட்ட அத்தகைய ஒரு பகுதி, அந்த ஒரு பகுதியும் ஜாயிஸாக ஆக்கி வைக்காது. இன்கானத் கபீரத்தன், அது பெருசாக இருந்தால், அந்த வெட்டப்பட்ட தொடையிலிருந்து வெட்டப்பட்ட பகுதி ரொம்ப பெருசாக இருந்தால் அது கூடாது, ஜாயிஸ் ஆக்கி வைக்காதுங்கிறார். கொஞ்சம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இதெல்லாம் ஆகுமாக ஆகாதுங்கிறார். وتجزئ مشروطة الأذن ومكسورة القرن أو بعضه. இன்னும் காது பிளக்கப்பட்ட பிராணி, அதை உலகியா, அது அந்த மாதிரி பிராணியை உலகியா கொடுப்பது அது ஜாயிஸாக ஆக்கி வைக்கும். உலகியா கொடுப்பது ஜாயிஸாக ஆக்கி வைக்கும். மக்சூரத்துல் கர்ணி, இன்னும் கொம்பு உடைக்கப்பட்ட அந்த பிராணி, இதுவும் உதுகியா கொடுப்பது ஜாயிஸாக ஆக்கி வைக்கும். அவு பாதிஹி, அந்த கொம்பில் சில பகுதி உடைக்கப்பட்ட அந்த உதுகியாவுடைய பிராணி, ஆடோ மாடோ, இதுவும் உதுகியாவில் ஜாயிஸாக ஆக்கி வைக்கும். அதாவது இந்த மாதிரி பிராணியை உதுகியாவில், அதாவது குர்பானி கொடுப்பது, அறுப்பது ஜாயிஸாக ஆகும். வல் அஃதுலு, அடுத்து வாங்க, சிறந்தது என்ன? அதாவது பலிப்பிராணியை அறுத்து பலியிடுவதில் யார் அறுக்கணும், அறுப்பதில் சிறந்தது இது, யார் அறுத்தால் சிறந்தது. வல் அஃதுலு, சிறந்தது என்ன? ஐயத்பஹ பினஃப்ஸிஹி, அவர் தன்னுடைய நப்சை கொண்டே, அவர் தானாகவே அவர் அறுத்தல், இதுதான் சிறந்ததாக இருக்கும். வல் அஃதுலுக்கு ஹபர் எது? ஐயத்பஹ பினஃப்ஸிஹி முப்ததா வல் அஃதுலு. அப்போ இந்த அறுப்பதில் யார் அறுக்கணும் அப்படிங்கிறதுல சிறந்தது என்ன? ஐயத்பஹ, உதுகியா கொடுப்பவர் அவரே அறுத்தலாக இருக்கும். பினப்சி, அவருடைய நப்சை கொண்டு, அவர் தானாகவே அறுத்தல், இதுதான் சிறந்தது. ஃபஇல்லம் யுஹ்சின், அவருக்கு நல்ல முறையில் அறுக்க தெரியாவிட்டால், அதாவது ஃபஇல்லம் யுஹ்சின் ஐயத்பஹன் அர்த்தம். பினப்சி, அவர் தானாக அவருக்கு நல்ல அறுக்க தெரியாவிட்டால் அர்த்தம். நல்ல அறுக்க தெரியாவிட்டால் ஃபல் யஹ்துர், அந்த அறுக்கும் இடத்தில் அவர் ஹாதிராக, முன்னிலையில் ஆகியிருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஒயஜிபு ஐ யன்விய ஐந்தர் தபஹி, அந்த மாதிரி அறுத்து பலியிடும் பொழுது அந்த இடத்திலே அவர் நின்று ஹாதிராகி, அல்லது அவரே பலி அவரே அறுத்தால் அவர் நியத்து செய்யுதல், அவர் அவசியமாக ஆகும். மனதில் நான் அல்லாஹுக்காக இந்த பலிப்பிராணியை கொடுக்கிறேன்னு சொல்லி நியத்து செய்வதல் வாஜிபாக ஆகும். இந்த தபஹை அறுக்கும் பொழுது இன்னும் அவர் அறுக்கணும், அல்லது அறுக்கும் இடத்துல அவர் நின்று நியத்து செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. ويندب أن يأكل الثلث ويهدي الثلث ويتصدق بالثلث. ويندب, இன்னும் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும், சுன்னத்தாக ஆக்கப்படும். أن يأكل الثلث, அந்த பிராணியில் 1/3 பகுதியை, அறுக்கப்பட்ட பிராணியில் 3 பங்காக போட்டு ஒரு பகுதியை அவர் சாப்பிடுதல் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். நாயிபு ஃபாயில் இந்த பவுக்கு. ஒயுஹுதிய 2வது நாயிபு ஃபாயில், அதாவது அன்யுஹுதியன்னு இருக்கும், அன் முகத்தரில் இருக்குது, அதனால தான் யஹதி அன்யுஹுதியல யாவுக்கு ஃபதஹ். அன்யுஹுதிய சுலுச, இன்னும் அந்த பிராணியில் 1/3 பகுதியை ஹதியா, தானமாக கொடுத்தல், ஹதியாவாக கொடுத்தல், மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு அன்பளிப்பாக
சொந்தங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தல் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். வயத்தசத்தக பிஸ்ஸுலுசி, மூன்றில் ஒரு பகுதி, அதை உதுஹியாவுடைய கரியை 3 பங்காக பிரித்து மூன்றில் ஒரு பகுதியை கொண்டு தான தர்மம் ஏழை மக்களுக்கு கொடுத்தல் முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். வயஜிபு தசத்துகு பிஷைஇன், ஏதாவது ஒன்றை கொண்டு உதுஹியாவுடைய பிராணியில் தானம் தர்மமாக கொடுப்பதில் மேலே சொன்னது சுன்னத்து, ஆனால் கொஞ்சத்தையாவது தான தர்மமாக கொடுப்பது வாஜிபாக ஆகும். பொயின் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் சரி தானம் கொடுப்பது. எந்த அளவுனா ஆட்டினுடைய கால் பகுதி கூட இருக்கட்டும், தானம் கொடுக்கணுங்கிறாங்க. ஒல் ஜில்து, இப்போ ஆட்டினுடைய அந்த ஜில்து, மாட்டினுடைய ஜில்து, ஒட்டகத்தினுடைய அந்த ஜில்து, தோல், ஜில்துனா தோல், தோல் இருக்கிறதே, எத்தசத்தகு பிஹி, அதை கொண்டு அவர் பிறருக்கு என்ன செய்யணும், தானம் செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு. அவ் யன்தஃபிஉ பிஹி, அல்லது அதை கொண்டு அவர் பலன் பெற வேண்டுமே தவிர இருக்கக்கூடாதுங்கிறார். பின்னாடி பயன் பெற்றுக்கலாம், காய வச்சு அவர் வச்சுக்கலாம், அதன் மூலமாக பயன்பெற்று ஃபில் பைத்தி, வீட்டிலே அதை கொண்டு அவர் பயன்பெற்று இருக்கலாம். அது சொல்றார். வல யஜூசு பைஉஹு, அந்த உதியாவினுடைய அந்த தோலை விற்பது ஜாயிஸாக ஆகுமாக ஆகாது. வலா பைஉ ஷைஇன் மினல் லஹ்மி, அது மாதிரி கரியிலிருந்து எதையுமே விற்பது அது கூடாது, ஜாயிஸாக ஆகாது. வலா யஜூசு பைஉ ஷைஇன் மினல் லஹ்மின்னு இருக்கும். அதை ஒளியா கறியை வந்து விற்கக்கூடாது. அது மாதிரி கசாப் கடை ஆடை அறுக்கிறார, அவருக்கு அந்த கறியை கூலிக்கு பாராமல் கொடுக்கறதும் கூடாதுங்கிறார் அந்த ஷரகில் தான். வலா எஜூசு லஹு அல் அக்குலு ஃபில் மினல் உத்ஹியத்தில் மந்தூரத்தி, நேர்ச்சி செய்யப்பட்ட அந்த பலிப்பிராணியிலிருந்து, உதுஹியாவுடைய பிராணியிலிருந்து சாப்பிடுதல், அந்த நேர்ச்சி கொடுக்கிறார, பலிப்பிராணியை கொடுக்கிற நேர்ச்சி என்ற அடிப்படையில் அந்த உதுஹியா கொடுப்பவருக்கு ஆகுமாக ஆகாத அல் அக்குலு சாப்பிடுதல், மினல் உதுஹியத்தின் மந்தூரத்தை, நேர்ச்சி செய்யப்பட்ட அந்த உதுஹியாவிலிருந்து அந்த கரியை சாப்பிடுதல் உதுஹியா கொடுப்பவருக்கு அவசியமாக ஆகுது. நேர்ச்சி என்று நியத் செய்திருந்தால். அல்லாஹு தஆலா இதை கேட்டோமோ அதன் வழி நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இது மாதிரி ஈதுல் அல்ஹாவுடைய அந்த நேரத்தில் ஆடு மாடுகளை அறுத்து பலியிடக்கூடிய அந்த பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஃபில் அகீகா, அதாவது அகீகா கொடுப்பது, பிறந்து 7வது நாளில் பிள்ளைகளுக்கு ஒரு ஆடு கொடுப்பது, ஆணாக 2 ஆடு கொடுப்பது ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் ஒரு ஆடு என்பதை பற்றி 182வது பாடத்தில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.